தீக்கதிர் நேர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் இந்தியால சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் கிட்டத்தட்ட 74.4% அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வறிக்கை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா ஹேட் லேப் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் நடத்தின ஆய்வுல கடந்த 2023-24 வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2024 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா தேர்தல் நேரங்கள்ல சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் ரொம்பவே இந்தியால அதிகமா இருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அதாவது 2023 வருஷத்துல கிட்டத்தட்ட 233 வெறுப்பு பேச்சு சம்பவங்களா இருந்தது. 2024 வருஷத்துல 1165 சம்பவங்களா மாறி இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த நாட்டுல எல்லாருக்குமே பொதுவான ஒருத்தவரா இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமரே கிட்டத்தட்ட 63 தடவை இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை பரப்பி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த ஆய்வறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜக தலைவர்களால 420 முறை வெறுப்பு பேச்சுக்கள் பரப்பப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் அதிக அளவுல பரப்பப்படுது. அதுல முதலிடத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல 242 வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் நடந்திருக்கு. மகாராஷ்டிரால 210 சம்பவங்களும், மத்திய பிரதேசத்துல 98 சம்பவங்களும், ராஜஸ்தான்ல 74 சம்பவங்கள், உத்தரகாண்ட்ல 65, பீகார்ல 52 அப்படின்னு முதல்ல இருக்கக்கூடிய இந்த 5-6 வரிசையில எல்லா மாநிலங்களுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான். பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களிலும் கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களும் சம்பவங்களும் அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கிறதா இந்த ஆய்வறிக்கையில வெளிவந்திருக்கு. பொதுவாகவே இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை அப்படிங்கிற விஷயத்த ஒழிச்சு கட்டிட்டு இதை இந்து ராஷ்டிரமா மாற்றணும் அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ரொம்ப முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஆய்வறிக்கையில் வந்திருக்கக்கூடிய தகவல்களும் கவலை அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் புல்டோசர் அரசியல் அப்படின்னு ஒரு அரசியலை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய வீடு, கடைகள், அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே அழிக்கிற வேலையில அந்த அரசாங்கங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு செய்தித்தாள்ல கூட குஜராத்ல ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாமியருக்கு தன்னுடைய வீட்டை வித்ததுக்காக அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்கும் சீல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அதிக அளவுல இந்தியால இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்படியே போச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய நிலைமையும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நிலைமையும் ரொம்பவே மோசமா தான் போகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒற்றுமையோட செயல்பட்டு பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகளினுடைய மத அரசியல்ல சிக்காம விழிப்போட இருக்கணும். இல்லைன்னா ஜனநாயக நாடா இருக்கக்கூடிய இந்தியா மத கலவரத்தின் கூடாரமா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.